தேர்வு பாருங்க. A non-trivial connected graph is Eulerian if and only if it has no vertex of odd degree. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல if and only if it has even degree vertices அப்படி இருக்கு. no odd degree னா அதெல்லாம் மீனிங் odd degree இல்ல அப்படின்னா அதோட மீனிங் even degree தான் இருக்கு எல்லாத்துக்கும். டிகிரினா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரூஃப் போறதுக்கு முன்னால சில டெஃபினேஷன்ஸை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டிகிரினா என்ன? டிகிரினா என்ன? வாட் இஸ் டிகிரி? ஒரு வெர்டெக்ஸ்ல எத்தனை எட்ஜ் வந்து கனெக்ட் ஆகுதோ அதுதான் அதோடைய டிகிரி. இப்போ இது இங்க u உடைய டிகிரி என்ன? இங்க ரெண்டு எட்ஜ் கனெக்ட் ஆகுது. so d of இங்க d of v 1 d of w 1. நான் ட்ரிவியல்னாக்க அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் வந்து அது ட்ரிவியல் கிராஃப். ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை. இப்போ நான் ட்ரிவியல் அதை ஒன்றும் பெருசாக நம்ம மைண்ட் பண்ணணும். கனெக்டட் கிராஃப். கனெக்டட் கிராஃப்னா என்ன? இப்படி இருந்தால் இது டிஸ்கனெக்டட் கிராஃப். ரெண்டு காம்போனன்ட் இருக்கு, இந்த மாதிரி இருக்காது. கனெக்டட் கிராஃபாக இருக்கும். இப்படி இருந்தால் கனெக்டட் கிராஃப். இப்போ சப்போஸ் இந்த லைன் இப்படி இருக்கு, இந்த லைன் ஜாயின் ஆச்சு. இதுக்கு பேர் என்ன? ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்து ரீச் ஆயிடுது. ஸோ இதுக்கு பேர் என்ன? சைக்கிள்னு சொல்லுவோம். அவங்க இருக்கா? ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்து ரீச் ஆகினா இந்த சைக்கிளுடைய லென்த் வந்து 3. எத்தனை எட்ஜ் இன்வால்வ் ஆயிருக்கு? 1 2 3. இதை இல்லைன்னா சிம்பிளாக 3 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு வெர்டிசஸ் எல்லாத்தையும் டிகிரி பாருங்க. 2 E1 ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் வந்து ரீச் ஆயிடுவாங்க. இப்போ ரீச் ஆக முடியாது. இதுலேருந்து என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இந்த லைன் வந்து எல்லா வெர்டிசஸுக்கும் ஈவன் டிகிரி. இந்த லைன் இருந்தப்ப இது இல்லை. அதனால் ஆட் டிகிரி ஈவன் டிகிரி ரெண்டுமே எதுவுமே இருக்கு. இதுல நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு கிராஃப்ல இருக்கக்கூடிய எல்லா வெர்டிசஸுக்கும் ஈவன் டிகிரி இருந்தால் அங்கே சைக்கிள் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? எல்லா வெர்டிசஸுக்கும் ஈவன் டிகிரி. ஒரு கிராஃப் வந்து ஆய்லரியன் கிராஃப் நம்ம எப்போ சொல்லுவோம்னா அதில் க்ளோஸ்டு ஆய்லரியன் ட்ரையல் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ அதாவது க்ளோஸ்டு ஆய்லரியன் ட்ரையல்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வாக் இஸ் கால்டு ட்ரையல். ஆல் த எட்ஜஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். அந்த வாக்கில் வரக்கூடிய எட்ஜஸ் எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுனாக்கா அதை நம்ம ட்ரையல் சொல்லுவோம். வெர்டிசஸ் எல்லாமே டிஸ்டிங்க்டாக இருந்தால் அதை பார்த்து சொல்லுவோம். இங்கே நம்ம ஆய்லரியன் சொல்லுவோம். இதுக்கு முன்னால் ஆய்லரியன் ட்ரையல். ஒரு கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜும் கவர் ஆகிற மாதிரி ஒரு ட்ரையல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆய்லரியன் ட்ரையல். எல்லா எட்ஜும் கவர் ஆகும். இப்போ இந்த மாதிரி இருக்கு. E1 E2 E3 1 to 2 2 to 3 3 to 4 4 to 1 போட்டிங்கன்னா அது ஒரு சைக்கிள். அதை ட்ரையல்னு நம்ம சொல்லணும். ஆய்லரியன் ட்ரையல்னு சொல்ல முடியும். ஆய்லரியன் ட்ரையல் சொல்லணும்னா இந்த எட்ஜும் கவர் ஆகிடும். எது? E5. இப்போ 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 1 E2 2 E3 3 E5
1 E1 4 இந்த மாதிரி வருதா? இப்போ எல்லா எட்ஜுமே கவர் ஆயிடுச்சு. வெர்டிசஸை பற்றி சொல்லணும். எல்லா எட்ஜும் கவர் ஆனதுனால இதுக்கு பேர் ஆயிலேரியன் ட்ரையல். எல்லா எட்ஜும் கவர் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்து ரீச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் க்ளோஸ்டு ஆயிலேரியன் ட்ரையல். இப்போ இங்கே இடையிலே ஸ்டார்ட் ஆகி இடையில ஒன்று அப்பியர் ஆயிடுச்சு. அதாவது ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே ஒன்றில் முடிஞ்சது. இதை க்ளோஸ்டு ஆயிலேரியன் ட்ரையல் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஒரு எட்ஜ் கவர் ஆகலையா, E4 இல்லை. எல்லா எட்ஜும் கவர் ஆகணும், ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்து ரீச் ஆகும். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் க்ளோஸ்டு ஆயிலேரியன் ட்ரையல். ஒரு கிராஃபை ஆயிலேரியன் கிராஃப்னு சொல்லணும்னா அங்கே க்ளோஸ்டு ஆயிலேரியன் ட்ரையல் எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ ப்ரூஃப் இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ்னால ஃபர்ஸ்ட் நான் இதை அசியூம் பண்ணிக்கிறேன். என்ன நான் ட்ரிவியல் கனெக்டட் கிராஃப் இஸ் ஆயிலேரியன் அசியூம் பண்ணிட்டு என்ன ப்ரூஃப் பண்ண போறேன்னா இட் ஹஸ் no vertex of Euclidean. Right? GPM connected and Eulerian graph. G ஒரு Eulerian graph. இப்போ நான் டெஃபினேஷன் சொன்னேன் இல்லையா, ஆயிலேரியன் கிராஃப்னா அங்கே க்ளோஸ்டு ஆயிலேரியன் ட்ரையல் எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ ஜியில் ஒரு க்ளோஸ்டு ஆயிலேரியன் ட்ரையல் வரும். இப்போ அதை வந்து நான் லெட் கேபிட்டல் டி பி அண்ட் க்ளோஸ்டு ஆயிலேரியன் ட்ரையல் இன் ஜி. கேபிட்டல் டிங்கிறது ஒரு க்ளோஸ்டு ஆயிலேரியன் ட்ரையல். ஜென்ரலாக டீன்ற லெட்டர் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ட்ரையலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நான் ஆயிலேரியன் அசியூம் பண்ணதுனால டீங்கிறது ஒரு க்ளோஸ்டு ஆயிலேரியன் ட்ரையல். அப்போ க்ளோஸ்டுங்கிற வார்த்தையை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம், ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேயே வந்து ரீச் ஆயிடுமா, அதான மீனிங்கு. அப்போ அந்த எந்த வெர்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும். லெட் யூங்கிறத க்ளோஸ்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கலாம். க்ளோஸ்டுனாவே ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்து ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இனிஷியல் வெர்டெக்ஸ் யூவா, லெட் யூ பி தி இனிஷியல் அண்ட் டெர்மினல் இல்லைன்னா ஃபைனல் வெர்டெக்ஸ். எதுடைய வெர்டெக்ஸ்? வெர்டெக்ஸ் ஆஃப் டி சிம்பிளா முடிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ், யூல ஸ்டார்ட் பண்ணி யூலயே முடிஞ்சுது. இப்போ இதுடைய டிகிரிஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுதான் நம்மளுடைய எய்ம். இப்போ யூ தான் ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ்னு சொல்லியாச்சு, யூ தான் லாஸ்ட் வெர்டெக்ஸ். இடையில சில வெர்டிசஸ் கண்டிப்பா இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கும். அதோடைய டிகிரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதெல்லாம் இடையில இருக்கக்கூடிய வெர்டிசஸ்? V1 V2 V3. இந்த லைன் நாம் போடலன்னா V3 தான் லாஸ்ட் வெர்டெக்ஸ். இப்போ இது க்ளோஸ்ட் ஆயிலேரியன் ட்ரையல் சொல்லலாம்ல. இந்த யூல ஸ்டார்ட் பண்ணி யூல முடியுது, எல்லா எட்ஜும் கவர் ஆயிடும். இப்போ யூ உடைய டிகிரியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. இடையில இருக்க வெர்டிசஸ் V1 உடைய டிகிரி என்ன? 2 சார். யூல இருந்து ஒன்னு வருது, V1 இருந்து அதே மாதிரி V2 2 V3 இதே மாதிரி தான் எத்தனை வெர்டிசஸ் இடையில இருந்தாலும் இதுதான் கான்செப்ட். இடையில இருக்கக்கூடிய வெர்டிசஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்மீடியேட் வெர்டிசஸ். நான் இங்க என்ன சொல்ல போறேன், இப்போ ஜெனரலா சொல்லணும். லெட் ஸ்மால் v எடுத்துக்கவா, v இது intermediate vertex. இதுடைய டிகிரி d of u இது
எப்படி இருக்கும்னா 2 into 2 இங்க போட்டாலும் சரி இல்லைன்னா 2 into number of times V occurs in T. Tங்கிற ட்ரையல்ல V எத்தனை டைம் அப்பியர் ஆகுதோ அதை அப்படியே 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் V உடைய டிகிரி. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இங்கே இது V வச்சோம்னா இந்த ட்ரையல்ல V ஒரே ஒரு டைம் தான் வருது. இடையில இருக்கக்கூடிய வெர்டிசஸ் ஒரே ஒரு டைம் தான் வரணும்னு அவசியம்லாம் இல்லை. இப்போ இப்போ V1 V2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா U ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் U ஸ்டார்ட் பண்ணா U E1 E1 சொல்லுங்க. E2 E2 V2 E5 E5 U U E4 V3 V3 E4 V3 க்கு அப்புறம் E6 E6 V1 அடுத்து திரும்ப E1 U1 சரி இது ஒரு ட்ரையல்னு வச்சுக்கீங்க. இதுல V1 எத்தனை டைம் வருது? 2 times ஃபர்ஸ்ட் டைம். இந்த கிராஃப் இது கொஞ்சம் இருந்தா இப்போ இந்த கிராஃப் பாருங்க. இந்த மாதிரி ஒரு எத்தனை வெர்டிசஸ் இருக்கு? 5 வெர்டிசஸ் இருக்கு, 10 எட்ஜஸ் இருக்கு. 5, 10 கிராஃப். இப்போ இதுல இன்டர்மீடியட் வெர்டிசஸ் என்னென்ன இருக்கு? V1 V2 V3 V4 இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது சூட் ஆகும். இப்போ நம்மளுடைய எய்ம் என்னன்னா U உடைய டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். இப்போ இந்த கிராஃப் இருக்கு. இந்த கிராஃப்ல U ல ஸ்டார்ட் பண்ணலாம். U ல ஸ்டார்ட் பண்ணி இருக்க எல்லா எட்ஜும் கவர் ஆகணும். ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு வந்து U ரீச் ஆகும். இந்த மாதிரி ஒரு ட்ரையல் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் க்ளோஸ்டு ஆய்லரின் ட்ரையல். ஏன் நம்ம க்ளோஸ்டு ஆய்லரின் ட்ரையல் சொல்றோம்னா இங்க நம்ம அசீவ் பண்ணது என்னது? டிபிஏ க்ளோஸ்டு ஆய்லரின் ட்ரையல் ஜிங்கிற ஒரு கிராஃப்ல ஒரு க்ளோஸ்டு ஆய்லரின் ட்ரையல் இருக்கு. இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு இந்த கிராஃப் போட்டுருக்கோம். U ல ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து இங்க போலாம். சொல்லுங்க. U V1 V1 அடுத்து V2 U 6 seconds V3 3 V4 4 9 cancel V3 7 V3 4 cancel அடுத்து V1 V1 10 cancel V1 10 cancel அடுத்து V4 8 cancel V4 8 cancel அடுத்து U 5 cancel U அவ்வளோ இப்போ க்ளோஸ்டு ஆய்லரின் ட்ரையல் சொல்லிடலாமா? எல்லா எட்ஜும் கவர் ஆயிடுச்சு. நம்ம மொத்தமாக 10 எட்ஜ் வச்சுருந்தோம். 10 கிராஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்து ரீச் ஆயிடுச்சு. அப்போ இது க்ளோஸ்டு ஆய்லரின் ட்ரையல். இதில் இன்டர்மீடியட் வெர்டிசஸ்லாம் இதெல்லாம் தான் இன்டர்மீடியட் வெர்டிசஸ். இனிஷியல் நம்ம என்ன அசீவ் பண்ணிருக்கோம்? டிபிஏ க்ளோஸ்டு ஆய்லரின் ட்ரையல் இன் ஜிபி. U தான் என்னது? இனிஷியல் அண்ட் டெர்மினல் வெர்டெக்ஸ். U ல ஸ்டார்ட் ஆகி U ல இடையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இப்போ V1 உடைய டிகிரி பாருங்க.
எத்தனை டைம் விஎம் அப்பியர் ஆயிருக்குன்னு பாருங்க. 2 times ஆ இது ஒன்று. நம்ம என்ன இந்த இடத்துல எழுதிடுறோம்? 2 into நம்பர் ஆஃப் டைம்ஸ் v1 occurs in t. v1 ரெண்டு டைம் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ 2 into 2 4. v1 ஒரு டிகிரி நம்ம 4 இதே மாதிரி அடுத்து u க்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் Last டைம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் 2 Two. ஏன்னா இனிஷியல் வெர்டெக்ஸ் டெர்மினல் வெர்டெக்ஸ். இனிஷியல்ங்கிறப்ப அதில் ஸ்டார்ட் ஆகும். terminal ஸ்டார்ட் ஆகிறதுனால 1. ஃபைனல்ங்கிறப்ப அது முடியும். அதனால 1 + 1 2ன்னு எடுத்துக்கிறேன். இது இனிஷியலுக்கும் இது போக இன்டர்மீடியேட்ல வரலாம்ல. எத்தனை டைம் வருது எனக்கு தெரியாது. ஸோ 2 into நம்பர் ஆஃப் டைம் u occurs in t. இந்த கிராஃப்ல பாருங்க u எத்தனை டைம் இடையில அப்பியர் ஆயிருக்கு? 1 ஒரே ஒரு டைம் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ 1 2 into 1 2 2 + 2 4 u உடைய டிகிரி பாருங்க 1 2 3 4 இதை தான் அடுத்த லைன்ல எழுதணும். d of u is equal to இதெல்லாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸாம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக போகும். இந்த இடத்துல d of u is equal to இது போட்டோம்னா therefore we can write d of u is even சொல்லிடலாமா? so yeah d of u is even இன்டர்மீடியேட் வெர்டிசஸ் உடைய டிகிரி என்ன? அதுவும் ஈவன். Even. ஈவனால எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் Even. இது ஈவன் தான். ஓ இன்டர்மீடியேட் வெர்டிசஸ்க்கும் டிகிரி ஈவன். இனிஷியல் அண்ட் டெர்மினல் வெர்டிசஸ்க்கும் டிகிரி Even. இப்போ இருக்க எல்லா வெர்டிசஸ்க்குமே டிகிரி even ஈவன். அதான் போவாங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும்? இஃப் அண்ட் ஒன்லி பிகாஸ் no vertex of r degree therefore all the vertices of G has even degree. Even degree. அடுத்த லைன்ல there is no vertex of r degree vertex of r degree r degree in G. in G அவ்வளவுதான். இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் என்னன்னா இத கான்வர்ஸ் பண்ணி இத அப்படியே அசைன் பண்ணிட்டு ஆயிலர் என்ன கொடுக்கணும். இது அப்படியே ரிவர்ஸ்ல போகும். இப்போ இங்க என்ன அசைன் பண்ணணும்? நோ வெர்டெக்ஸ் ஆஃப் ஆர் டிகிரி இருக்கு. அதை எடுத்து எழுதுங்க. வித்தியாசம்னா போட முடியாது. ஃபர்ஸ்ட் லைன்ல லெட் GBL graph GBA graph Gங்கிறது ஒரு graph. இதுல இருக்க and all the vertices of G as even degree as even degree எழுதினாலும் ஓகே. இல்லனா all the vertices in G as no odd degree எழுதினாலும் எல்லாம் ஒரே மீனிங் தான். as even. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும் அதுல? to prove no extra assume பண்ணி connected graph करते हैं assume பண்ணி let GBL connected हम என்ன ப்ரூவ் பண்ணனும்? to prove G is Eulerian. இது வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல எடுத்துக்கோமா? சப்போஸ் G is not an Eulerian trial. நம்ம
நம்ம ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ண வேண்டியது G is Eulerian. எப்படி எடுத்துக்கிற போகிறோம்? சப்போஸ் G is not an Eulerian graph. G வந்து Eulerian graph இல்லை. அப்போ Gல closed Eulerian trial வராது. G has no closed Eulerian trial. Closed Eulerian trial தான் இல்லை. ட்ரையல் வரும். ட்ரையல்னா உங்களுக்கு தெரியும் என்ன? ஒரு கலெக்ஷன் ஆஃப் எட்ஜஸ். Eulerian ட்ரையல்னா இருக்க எல்லா எட்ஜும் கவர் ஆகும். க்ளோஸ்ட் Eulerian ட்ரையல்னா எல்லா எட்ஜும் கவர் ஆகி ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல ரீச் ஆகும். இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ இங்க வந்து நம்ம GS நோ க்ளோஸ்ட் Eulerian ட்ரையல். அதாவது ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்க்கு வந்து ரீச் ஆகாது, எல்லா எட்ஜும் கவர் ஆகல. இப்போ எல்லா எட்ஜும் கவர் ஆகலன்னா நமக்கு ஏதோ ஒரு கவர் ஒரு சில எட்ஜஸ் கவர் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு சைக்கிள் இருக்கும் கண்டிப்பா. இப்போ இந்த கிராஃப் எடுத்து யூல ஸ்டார்ட் பண்ணி யூல முடியலன்னு இமேஜின் முடியல. ஆனால் யூல ஸ்டார்ட் பண்ணி அதாவது எல்லா எட்ஜும் கவர் ஆகி யூல முடிக்க முடியல. அப்படி இமேஜின் பண்ணி யூல ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லா எட்ஜையும் கவர் பண்ணி யூல முடிக்க முடியல. எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் யூ முடிக்க முடியாமல் இருக்கு. யூவில் இந்த எச்சை வந்து கவர் பண்ணுற மாதிரி பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் ட்ரையல்னு சொல்லுவோம். அதான் பேசிக்காக சைக்கிள்னு சொல்லுவோம். சைக்கிள் ஞாபகம் தியரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைக்கிள் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் ரீச் ஆனால் அந்த சைக்கிள். அப்போ இங்கே அந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்குன்னு சொல்லலாமா? இப்போ இதில் பாருங்க, 2 சைக்கிள் வரும் இந்த கிராஃபிக். யூல ஸ்டார்ட் இந்த சைக்கிள் தான் மேக்ஸிமம் லென்த். அதாவது கான்ட்ராடிக்ஷன் ப்ரூவ் பண்றதுக்காக சைக்கிளோட லென்த் என்ன 1 2 3 4 5. இப்போ நான் இது சொல்றது எக்ஸாம்பிள். நான் இங்கே Eulerian ட்ரையல் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பா ஒரு சைக்கிள் இருக்கும். C1 here cycle in G cycle. இதுதான் இதோடைய மேக்ஸிமம் லென்த் அசியூம் அண்ட் assume C1 have maximum length. இதுடைய அர்த்தம் என்ன? C1ங்கிற சைக்கிள் தான் உள்ளதுலேயே, அதாவது Gல இருக்கிறதுலையே பெரிய சைக்கிள், அதை விட பெருசு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். இப்போ அடுத்த நான் என்ன செய்கிறேன், G டாஷ்னு ஒரு புது கிராஃப் ஃபார்ம் பண்ணுறோம். G டாஷ், இந்த G டாஷ் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்னா, C1ல இருக்கக்கூடிய எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக கட் பண்ணணும். Construct a graph G dash, construct a graph G dash by editing the edges of C1. இது ஈக்குவேஷன் ஃபார்ம் சொல்லணும்னா G dash is equal to G minus E of C1. இது அர்த்தம் என்ன பாருங்க. இதுல பாருங்க, எட்ஜஸ்ல தான் இதுல இந்த G dash. G எப்படி இருந்துச்சு, எட்ஜஸ் பார்டர் ஃபுல்லா நான் கட் பண்றேன், இந்த G dash கட். G dash is equal to G minus. நம்ம
நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல அசைன் பண்ணிருக்கிறது என்ன? ஜிங்கிறது கிராஃப். ஜி உடைய வெர்டிசஸ் எல்லாத்துக்குமே ஈவன் டிகிரி. ஜி உடைய வெர்டிசஸ் எல்லாமே ஈவன் டிகிரி. E of C1 C1 உடைய வெர்டிசஸ் அதுக்கு என்னன்னா ஈவன் டிகிரி. G ல தான் C1 இருக்கு. C1 உடைய வெர்டிசஸ் அதோட டிகிரியும் ஈவன் டிகிரி. ஈவன் டிகிரில இருந்து ஈவன் டிகிரி நம்ம சப்ட்ராக்ட் பண்றப்ப G டாஷ்க்கு எப்படி இருக்கும்? G டாஷ் உடைய டிகிரியும் ஈவன் தான் இருக்கும். அத இங்க பாருங்க. 2 எல்லாமே 2 ஆ 4 we get all the vertices of G dash are even. இந்த மாதிரி நான் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்றப்ப எனக்கு இந்த மாதிரி ஆச்சு ஈவனா. இப்போ G டேஷ்ல ஒரு சைக்கிள் இருக்குல்ல, இப்போ ஸ்டார்ட் பண்ண மாதிரி முடியுமா பாருங்க. U சொல்லுங்க. U V3 V1 V4 V2 U முடிஞ்சதா? U உடைய லெந்த் என்ன? 1 2 3 4 5. முதல் C1 ன்னு ஒரு சைக்கிள் போட்டேன் பார்டர், அதோட லெந்த் 5. இப்போ எனக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு சைக்கிள் கிடைக்குது. அடுத்த லைன் என்ன சொல்ல போறேன்னா, இதை கட் பண்றப்ப எனக்கு இன்னொரு சைக்கிள் கிடைக்குது. லெட் C2 எப்படி C1 போட்டுருக்கோம் அதே மாதிரி C2 be a cycle in G dash. ஏற்கனவே எனக்கு C1 ன்னு ஒரு சைக்கிள் கிடைச்சிருக்கு, C2 ன்னு ஒரு சைக்கிள் இப்போ கிடைக்குது. C1 ஐயும் C2 ஐயும் யூனியன் பண்ணுறேன். யூனியன் பண்ணுறப்ப எனக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி கிடைக்குமா? டேக்கிங் யூனியன் ஆஃப் the cycles C1 and C1 ஐயும் C2 ஐயும் சேர்க்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய சைக்கிள் கிடைச்சோம்னா, பெரிய சைக்கிள் கிடைக்கிறப்ப அதோடைய லெந்த் எப்படி இருக்கும்? நம்மளுடைய அசம்ப்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் லைன்ல C1 தான் பெரிய சைக்கிள், அவங்க C1 தான் பெரிய சைக்கிள். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது C1 ஓட பெரிய சைக்கிள் கிடைச்சிருக்கு. C1 ஐயும் C2 சேர்க்கிறப்ப எனக்கு பெரிய சைக்கிள் கிடைக்கும். இதை சிம்பாலிக்கா நம்ம எப்படி எழுதலாம்? E of C1 union C2 is greater than E of C1. This is in a contradiction. நம்ம என்ன அசைன் பண்ணிருக்கோம்? C1 தான் பெரிய சைக்கிள். This is contradiction to our assumption. ஏன் நமக்கு அசம்ப்ஷன் ராங்கா கிடைச்சிருக்கு? உங்களுடைய அசம்ப்ஷன் என்ன? G is not Eulerian எடுத்ததுனால, not Eulerian எடுத்ததுனால இந்த மாதிரி இருக்கு. Therefore capital G is Eulerian. புரியுதா?